மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். இது நம்மளுடைய பிரச்சனை. இது மெத்தனமா இருக்காதீங்க. ஏன்னா கர்நாடகாவில் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கர்நாடகாவில் காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள் எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்துருச்சு இந்த விஷயத்துல. நம்ம ஈகோ வச்சுக்கிட்டு நானே நீ நானே இப்படி அப்படின்னு. நம்முடைய எம்எல்ஏ இருக்கிறாரு, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. என்னன்னா கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அதுல திடீர்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கு ஒரு திருத்தம் ஒண்ணு கொடுக்கிறார். அந்த திருத்தம் என்னன்னா மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு திருத்தம். அந்த திருத்தம் சரியான முறையில வாக்கெடுப்பு நடத்திதான் அந்த திருத்தத்தை அது எல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த திருத்தம் நிறைவேற்றணும். அதெல்லாம் பண்ணல. ஆனா அதுல மேகதாது நடுவர் மன்றம்னு ஒன்று அமைச்சாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். நான் கேட்டேன், உடனே நான் தான் முதல்ல அறிக்கை விட்டேன். அப்ப சொன்னேன், நான் மேகதாதுவே ஏத்துக்கல, மேகதாது நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? சட்டமன்றத்தில் தீர்மானம் மேகதாது வேண்டான்னு, தீர்மானம் மேகதாது வேண்டான்னு, ஆனா மேகதாது நடுவர் மன்றத்தை நீங்க வேணும்னு சொல்றீங்களா? நான் முதல் ஸ்டெப்பை நான் ஏத்துக்கல, நீங்க ரெண்டாவது ஸ்டெப் போயிட்டீங்க. நான் மேகதாதுக்கு அங்கீகாரம் கொடுத்தா தானே நான் மேகதாது நடுவர் மன்றத்துக்கு அங்கீகாரம் கொடுப்பேன். நான் மேகதாது வேண்டான்னு சொல்றேன், அடிப்படையில் வேண்டாம். ஆனா நான் மேகதாது நடுவர் மன்றம் தான் ஏத்துப்பேன். கேட்டா இது நீர் திட்டம், குடிநீர் திட்டம்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்புவீங்களா? அதுவும் கர்நாடகா சொல்றது நம்புவீங்களா? எந்த திட்டமான இருந்தா இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கை வச்சிருக்கணும் தெரியுமா? நியாயமா கர்நாடகா. நம்ம வச்சிருக்கிறோம். கர்நாடகா நாளைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேற்றிட்டாங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம் சொன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? மேகதாது நடுவர் மன்றம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கணும். அது நடுவர் மன்றத்தில் யாரு நியமனம் பண்ணுவாங்க? மத்தியில இருந்து. மத்தியில இருந்து யார் நியமனம் பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்க. நாளைக்கு 70 டிஎம்சிக்கு பதிலா 65 டிஎம்சி நீங்க கட்டிக்கீங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? முடிஞ்சு போச்சு. ஆக அது ஒரு ஆலோசனை. யாரு கொடுக்கறாங்க, எப்படி கொடுக்கறாங்க, என்ன ஒண்ணும் இல்ல. எல்லாம் சிந்திக்கணும். நம்ம வாட்ட பண்ணிட்டு போயிடுவோம். பிற்காலத்தில் நம் சந்ததியினர்கள் பாதிக்கப்படுவார்கள். அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இருக்கிற காலத்துல உரிமைகளை மீட்டு தருவதுதான் ஒரு தலைமை பண்பு. நம்முடைய கடமை அது. தலைமை பண்பு மட்டும் நம்ம எல்லாம் தலைவர்கள் தான். நம்முடைய கடமையா நான் பார்க்கிறேன். நாம் வாழ்கின்ற காலத்தில் நம்முடைய உரிமைகளை மீட்டு தந்து வருங்கால சந்ததியினர்களுக்கு அவருடைய உரிமைகளை நம்ம மீட்டு தரணும். அதுதான் நம் ஒவ்வொருவருடைய கடமை. அது நான் தொடக்கத்தில் சொன்னேன்ல, 1000 ஆண்டுகள் காவிரி டெல்டா நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. இனி 1000 ஆண்டுகள் காவிரி டெல்டா வருங்கால சந்ததியினர்களுக்கு உணவளிக்க வேண்டும். நம்ம இடைக்காலத்தில் வந்தவங்க. இடைக்காலத்தில் நம்ம என்ன, நம்ம கடமை என்ன? இந்த நிலையை அப்படியே தொடர்ச்சியா நம்ம அடுத்தடுத்து தொடர்ச்சி. அதை கெடுக்கிறதுக்கோ அழிக்கிறதுக்கோ முடிக்கிறதுக்கோ எல்லாம் நமக்கு உரிமை கிடையாது. சண்டை போடணும். அதுதான் இன்னைக்கு மேகதாது பிரச்சனை. இத எல்லாத்துக்கும் போய் சொல்லுங்க, எல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ரீல்ஸ் போடுங்க. நான் இப்ப என்ன இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. ஏன்னா ஆட்சி மாற்றமே இதுல நடந்துச்சு. சரி, நம்மளும் மாறிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் புரிதல். எனக்கு என்னப்பா, நான் ஐடில இருக்கிறேன், எனக்கு நல்ல சம்பளம் வருது, நான் சௌரியமா சென்னையில இருக்கிறேன், அங்க இருக்க ஐடி சிட்டியில இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைன்னா சோறு கிடைக்காது. உங்களுக்கு சோறுக்கு பிச்சை எடுக்கணும். ஆந்திராவில் பிச்சை எடுக்கணும், தாய்லாந்து, லாவோஸ், கம்போடியான்னு வெளிநாட்டுல இருந்து சோறு. ஐயா நாங்க விட்டுட்டோம் ஐயா, டேம கட்ட விட்டுட்டோம், எங்களுக்கு சோறு இல்லை ஐயா, எப்படியாவது கொஞ்சம் கொடுங்கய்யா அப்படின்னு ஐடி கம்பெனில இருந்து பிச்சை எடுப்பாங்க. நாளைக்கு இந்த நிலையெல்லாம் போகக்கூடாது. அதற்கு நம்முடைய உரிமை, காவிரி என்பது நம்முடைய உரிமை. அது காலகாலமாக நம்ம அதை அனுபவித்து வருகின்றோம். அந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். அது விட்டு கொடுக்க கூடாது என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணம். இது அரசியலுக்காகவோ கட்சி ஓட்டுக்காகவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். எந்த பிரச்சனை எடுத்தாலும் உணர்வுபூர்வமா அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு அதற்கு தீர்வு வர வரை அந்த பிரச்சனை நான் விட மாட்டேன்.
அதுக்கு தீர்வு வரணும், அதுக்கு தான் விட மாட்டேன்.